எல்லோருக்கும் வணக்கம். எனது சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று ஆகஸ்ட் 4, 2026. இன்றைய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். காவிரி நீர் பிரச்சினை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு. கர்நாடக அணைகளில் போதிய நீர் இருந்தும் காவிரி நீரிலிருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கீட்டை திறந்துவிட வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. வீடு தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம். சென்னையில் ஆகஸ்ட் 4, 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடிச் சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. விவசாய நில பயன்பாடு மாற்றம். விவசாய நிலங்களை பிற தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கான விதிகளில் தளர்வுகள் அளித்து தமிழக அரசு புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோவையில் பயங்கரவாத நிதி தடுப்பு நடவடிக்கை. பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி அளிப்பவர்களின் சொத்துக்களை முடக்கும் நடவடிக்கையை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. கரூர் நிகழ்வு மேல்முறையீடு. கரூரில் ஏற்பட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட அரசாணை ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு. தஞ்சாவூர் விமான நிலைய திட்டம். தஞ்சாவூர் விமான நிலையத்தில் பயணிகள் விமான சேவை தொடங்குவது தற்போதைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கல்வியியல் கல்லூரி சேர்க்கை. பிஎட், சோகஸ்மெலி, பிஎட் மற்றும் முதுநிலை படிப்புகளுக்கு மாணவர்கள் இணையதளம் வாயிலாக இடங்களை தேர்வு செய்வதற்கான கால அவகாசம் ஆகஸ்ட் 4 முதல் தொடங்குகிறது. ராகுல் காந்தி தமிழக வருகை. காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு பயிற்சி முகாமில் பங்கேற்பதற்காக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வந்துள்ளார். அரசு ஊழியர்கள் கோரிக்கை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தக் கோரி பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கை மனுக்களை அளித்து வருகின்றன. தமிழகத்தில் தொழில்துறை வளர்ச்சி. புதிய தொழிற்பேட்டைகளை அமைப்பதற்கான பணிகளை விரைவுபடுத்த தொழில் வழிகாட்டி மையம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பள்ளிகளில் கற்றல் திறனை மேம்படுத்த ஆய்வு. அரசு பள்ளிகளில் மாணவர்களின் அடிப்படை கணித மற்றும் வாசிப்பு திறனை அதிகரிக்க சிறப்பு ஆய்வு நடத்த திட்டம். பஸ் கட்டணத்தில் சலுகைகள். கிராமப்புற மாணவர்களுக்கான சிறப்பு பேருந்து சேவைகளை விரிவுபடுத்த போக்குவரத்துத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. சமூக நல திட்டங்கள் ஆய்வு. மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம் மற்றும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர்கள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னையில் மின் பராமரிப்பு பணி. ஆகஸ்ட் 4ஆம் தேதி வேளச்சேரி, அடையாறு, முடிச்சூர் போன்ற சென்னை நகரின் முக்கிய பகுதிகளில் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற சாலைகள் சீரமைப்பு. மழைக்காலத்திற்கு முன்னதாக கிராமப்புற சாலைகளை சீரமைக்க ஊரக வளர்ச்சித்துறை நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. போலி ஏஐ வீடியோக்கள் எச்சரிக்கை. பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பேசுவது போன்று செயற்கை நுண்ணறிவு ஏஐ மூலம் தயாரிக்கப்படும் போலி வீடியோக்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஜந்தர் மந்தர் போராட்டம் வழக்கு. டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டங்களுக்கு தடை கோரிய வழக்கில் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இஸ்ரோ செயற்கைக்கோள் ஏவுதல். இஸ்ரோவின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் பாயத் தயார் நிலையில் 2 புதிய செயற்கைக்கோள்கள் வைக்கப்பட்டுள்ளன. தேசிய நெடுஞ்சாலைகள் விரிவாக்கம். நாட்டின் முக்கிய நகரங்களை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலைகளை 6 வழிச்சாலைகளாக உயர்த்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. டிஜிட்டல் இந்தியா உள்கட்டமைப்பு. நாடு முழுவதும் 5G இணைப்பை விரிவுபடுத்தும் வகையில் தொலைத்தொடர்பு கோபுரங்களை அதிகரிக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய மின்சார திருத்தச் சட்டம். மின்சாரத்துறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர மத்திய மின்சார ஆணையம் புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. அமலாக்கத்துறை சோதனைகள். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பல்வேறு மாநிலங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். ரயில்வே பாதுகாப்பு மேம்பாடு. ரயில்களில் விபத்துகளை தவிர்க்க கவச் பாதுகாப்பு அமைப்பை அமைக்கும் பணிகள் அதிவேகமாக நடைபெற்று வருகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கை. நெகிழி பயன்பாட்டை குறைக்கவும் மறுசுழற்சியை ஊக்குவிக்கவும் புதிய கொள்கைகள் அமல்படுத்தப்படுகின்றன. உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிப்பு. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் மின்னணு சாதனங்கள் தயாரிப்பை அதிகரிக்க சிறப்பு மானியங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிஎம்ஏடி நுழைவுத் தேர்வு அறிவிப்பு. மேலாண்மை படிப்புகளுக்கான சிஎம்ஏடி நுழைவுத் தேர்வு குறித்த முக்கிய விவரங்களை மத்திய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. மருத்துவ கல்வி சீர்திருத்தங்கள். நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் உள்கட்டமைப்பை தணிக்கை செய்ய தேசிய மருத்துவ ஆணையம் குழுக்களை அமைத்துள்ளது. விவசாயிகளின் கடன் சலுகை. கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு விரைவாக பயிர்க்கடன் வழங்க புதிய டிஜிட்டல் நடைமுறை அறிமுகம். உணவுப் பொருட்கள் விலை கண்காணிப்பு. அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைக்க மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகம் தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டு வருகிறது. தொழிலாளர் நலச்சட்டங்கள். பணியாளர்களின் சமூக பாதுகாப்பு மற்றும் வேலை நேரங்கள் குறித்து புதிய ஆலோசனைகளை மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. சூடான் தாக்குதல். சூடானில் இராணுவத்தினர் நடத்திய வான்வழித் தாக்குதலில் பொதுமக்கள் 35 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் கொலை. பாகிஸ்தானில் மர்ம நபர்கள் நடத்திய தாக்குதலில் லஷ்கர் தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 30-க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள். தொற்றுநோய்க்கு பிந்தைய காலத்தில் உலகளவில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. ஆசிய நாடுகளில் நிலநடுக்கம். பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள தீவு நாடுகளில் லேசான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. சைபர் தாக்குதல் எச்சரிக்கை. சர்வதேச நிதி நிறுவனங்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் இணையவழி தாக்குதல்கள் குறித்து உலகளாவிய பாதுகாப்பு முகமைகள் எச்சரித்துள்ளன.
தமிழக வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் வானிலை. சென்னையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடனும் லேசான மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி. இந்தியா 39 பதக்கங்களுடன் 4வது இடத்தை பிடித்ததற்கு தேசிய பாஜக மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய பங்குச்சந்தை நிலவரம். நாட்டின் பங்குச்சந்தைகளான சென்செக்ஸ் மற்றும் நிப்டி ஏற்ற இறக்கத்துடன் வர்த்தகமாகி வருகின்றன. தங்கம் மற்றும் வெள்ளி விலை. ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வர்த்தகமாகி வருகின்றன. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் வரவிருக்கும் தொடர்களுக்கான பயிற்சி முகாம்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஒலிம்பிக் போட்டிகளுக்கான தகுதிச் சுற்றுகள். இந்திய தடகள வீரர்கள் சர்வதேச தகுதிப் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். கச்சா எண்ணெய் விலை மாற்றம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் சிறு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சி. இந்தியாவில் தொழில்நுட்பம் மற்றும் நிதித்துறையில் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் முதலீடு அதிகரித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தி ஏற்றுமதி. இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கைவினைப் பொருட்கள் மற்றும் ஜவுளிப் பொருட்களின் அளவு அதிகரித்துள்ளது. புதிதாக ஏதேனும் கூடுதல் தகவல் சேர்க்கலாம் என்று நினைத்தால் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைய செய்திகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.